பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இலைப்படையாது மெலோகில் ஏகுவின் பரந்தே வேகம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு பிதாவாகிய தேவன் தம்மை உலகத்துக்கு அனுப்பி மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாய் ஒரு ஆடை போல ஆண்டவர் அனுப்பினார். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை அவர் பார்த்தார். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் எண்ணவே இல்லை. சிலுவையை சகித்தார், பாடுகளை சகித்தார். ஆகவே தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருந்தார். ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்திலே உட்காரும் பொழுது நம்மையும் அவரோடு கூட உட்கார வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே நமக்கு இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதான சில பாடுகள், நெருக்கங்கள், ஆண்டவரே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக இந்த உலகத்துல வந்து நம்மை மீட்கும்படியாக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். காரணம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் எண்ணவே இல்லை. சிலுவையை, பாடுகளை சகித்தார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகிலே உட்காரும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை நாம் அப்படியே சகித்து முன்னேறி செல்லும் பொழுது நிச்சயமாக இந்த மேன்மையான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுதும் அப்படித்தான் சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று மோசேயை குறித்து எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து ஆண்டவராகிய இயேசு வைத்திருக்கிற உன்னத பலனை அவன் எண்ணி அதன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் மேன்மையாக கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று மோசேயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்து பாடுபடும் பொழுது நாம் பொறுமையோடு சகிக்க வேண்டும். அந்த பாடுகளை சகித்து நமக்கு முன் வைத்திருக்கிற நித்திய சந்தோஷத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று ஆண்டவராகிய இயேசுவை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு தாடையை ஒப்பு கொடுத்தார், அடிக்கிறவர்களுக்கு முதுகை ஒப்பு கொடுத்தார். உழுகிறவருடைய நிலத்தை போல அவருடைய முதுகை அவ்வளவாய் அடித்து சிதைத்தார்கள். இந்த காலை வேளையில இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுமையாய் சகித்தார்.
ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் வரக்கூடிய இந்த காலத்தின் பாடுகள் இனி வரக்கூடிய தேவாதி தேவனுடைய மகிமையின் சிங்காசனத்துக்கு ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான மகிமையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே உபத்திரவத்தை குறித்து நாம் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவைகளெல்லாம் கடந்து போகும். நிலையான ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டு. அதை நாம் அடைந்து கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணாதபடி சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார் என்றால் நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நாமும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அந்த நித்தியமான சந்தோஷத்திலே நாம் பங்கடைவோம். அவரோடு கூட நாம் நீடூழி காலம் வாழும். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் முன்னேறி செல்வோம். பாடுகளை குறித்து பயப்படாதபடி, ஏனென்று சொல்லி கேட்காதபடி, எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்து, அவமானங்கள் நிந்தைகளை சகித்து, நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி அந்த நித்திய ஜீவனையும் நித்திய மகிழ்ச்சியும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை குறித்து எண்ணாதபடிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு நித்திய சந்தோஷம், ஒரு நித்திய இளைப்பாறுதல், ஒரு நித்திய ஜீவன், இவைகளை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு கூட ஒவ்வொருவரும் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து மேலானவைகளை நாடி முன்னோக்கி செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி முன்னோக்கி சென்று மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.